வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மாதிரி பீஃப் வடை செய்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு மிளகாய், முட்டை ஒன்று, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மிளகு, மற்றது கொஞ்சம் சீரகம், தேவையான அளவு உப்பு, 1/4 கப்பு நார்மல் மா எடுத்துருக்கேன், மற்றது அரைச்சி இவ்வளோதான் தேவையான பொருட்கள். வெங்காயம், பச்சை மிளகாய், இறைச்சி, மிளகாய்த்தூள், ஜீரகம், உப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணுங்க. மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் மைதாமா, போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட கொரியாண்டர் இருந்துச்சுன்னா கொரியாண்டரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் இல்லாட்டி கொஞ்சம் கொரியாண்டர் பவுடரையும் அதில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கொரியாண்டர் வாசம் நல்லா இருக்கும். பேனை வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றுங்க. எனக்கு எண்ணெய் தேவையில்லை, லைட்டாக இருந்தால் காணும். எண்ணெய் சூடாக மட்டும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் சூடாகும் போது மாவு ஒரு கைப்பிடி அளவு, அந்த இறைச்சியை கைப்பிடி அளவு எடுத்து எப்படி நீங்கள் வடை தட்டுவீங்களோ அந்த மாதிரி வடை தட்டி, அந்த மாதிரி நீங்கள் அந்த இறைச்சியில் வடை மாதிரி செஞ்சுட்டு, ஓகே, இப்படி வடை மாதிரி செஞ்சுட்டு எடுத்து தனியாக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சரியாக கொதிச்சிட்டுது. நாங்கள் வச்சிருக்க வடையை போடுவோம்.
இது வந்து உங்களுக்கு பின்னேரத்தில் டிவி பார்க்கல சும்மா செய்து வடிவாக சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் அவருக்கு ஏற்கனவே செஞ்சு பார்த்துருக்குறேன். ஸோ இதை நான் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துருக்கேன், எனக்கு பிடிச்சிருந்தது. சரி, உங்களுக்கும் அதை செய்து காட்டுவோம்ண்டு, பிடிச்சிருந்தா நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்களேன்னு உங்களுக்கும் அந்த வீடியோ போட்டுருக்குறேன், பாருங்க. பட் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு பக்கம் பொரிஞ்சிருக்கும், மற்ற பக்கம் திருப்பி விடலாம். இனி வடை நல்லா பொரிஞ்சிட்டுது. இனி வந்து வடையை எடுப்போம். ரெடி ஆகிட்டுது. இது வந்து பீஃப் வடை, சோஸோடு சாப்பிட போகிறேன் நான். இப்போ எப்படி இருக்குன்றத வாங்க பார்க்கலாம். ஓகே, சோஸோட சாப்பிட போகிறேன். வடை பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பீஃப் வடை செய்ததுலேயே அன்றைக்கு செய்ததை விட இன்றைக்கு தான் சூப்பராக செஞ்சுருக்கிறேன்னு நினைக்கிறேன். முதல் முறை வடை சாப்பிட்னா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் வடிவாக பாருங்கள், மேலே மொறுமொறுப்பு தன்மையும் உள்ளுக்குள்ளே அந்த சாஃப்ட்னஸும், வெங்காயம் மிளகா, அந்த உடைப்பு வெங்காயம் மிளகு, ஒரு பொரிச்ச பீஃபோட தன்மையும், அதே மாதிரி அந்த வடையோட அந்த வெங்காயங்கள்லாம் கடைபிடிக்க அந்த வடையோட ஃப்ளேவர், அந்த சீரகம் போட்டிருக்கக்கூடிய வடையோட ஃப்ளேவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சாப்பாட்டோட வடிவாக செஞ்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணுவீங்க சோஸோடு சாப்பிட்றது. ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஜூஸி இறைச்சியில் இருக்க ஜூஸ், மேலே இருக்க முறுமுறுப்பு தன்மை உண்மையிலேயே ரியலி சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். அடுத்த சமையலோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சைன் அப் ஃப்ரம் இதன் எஸ்விஎம்.